ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். அனைவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இந்த நியூ இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ பொங்கல் வரப்போகிறது இல்லையா, அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு கொஞ்சம் சின்ன வேலையாக இருக்கும் ஃப்ரிட்ஜு. அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம், ஈஸியான வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ஒட்டடிக்கிற வேலைலாம் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து வீடு க்ளீன் பண்ணுறது, ஏற கட்டுறது, அரேஞ்ச் பண்ணுறது, வீடை இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், அப்படின்னு மாற்றினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே நான் அந்த வேலையெல்லாம் செய்வேன். இப்போவுமே நான் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வரதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அது வரும்னு சொல்லுவாங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் நான் எப்படி இருந்தனோ, சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் நான் என் வீடை வச்சிட்ருக்கேன். எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கிச்சன் க்ளீனிங் எதோ எப்படி இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறவன். இருந்தாலும் பொங்கல் வரப்போகிறதுனால பொங்கலுக்கு முன்னாடியே எல்லார் வீட்லேயுமே வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் முதல் வேலையாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அது சிம்பிளான வேலையாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணால் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வேலையை செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி வேலையும் இருந்துச்சு. அப்படியே துணியை கொஞ்சம் அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை க்ளீனும் பண்ணேன். ஃப்ரிட்ஜில் நிறைய பொருளெல்லாம் வச்சு ரொம்ப அடைச்சி வைக்காமல் எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சா ஃப்ரிட்ஜு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையாலே ஃப்ரிட்ஜு நம்ம க்ளீன் அடிக்கடி நம்ம அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே அது டஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்காது. நம்ம அதிகமாக நம்ம எல்லாத்தையும் வாரி அது உள்ள வச்சுட்டா ஆகும், அது நம்ம சேர நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு டைம் அப்படி தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரே வாஷ் பண்ணும்போது கண்ணாடி ட்ரேன்றதால கை நழுவி உடஞ்சி ஒரு ட்ரே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழுவுங்க, அது எப்படி இருந்தாலும் வடிக்கிடுது. நான் துடைக்கிறதுக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, கொஞ்சம் விம்ஜெல் மட்டும்தான் தண்ணியில் கலந்து பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்படியே ஃபுல்லாகவே துடைச்சி விட்டுட்டு திருப்பியும் நல்ல துணி போட்டு ஃபுல்லாக துடைச்சோன்னு பளிச்சுன்னு ஆகிடும். அப்புறம் அது மேலே நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு ட்ரீ எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரிட்ஜு மேலே. சரி அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம், ஏன்னா நம்ம இப்போ எடுத்து வச்சுட்டு அதோட அடுத்த நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து அது தேவையான பாக்ஸில் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒரு தடவை எடுத்து அணைச்சபடி உயிர் மூச்சை நிறுத்து கண்மணி, முதுக தொலைச்சு வெளியேற இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவானே. மழையடுக்கு சிறு பேச்சு, வெயில் அடுக்கு ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ. உசிரினோட இருக்கையில நீ மண்ணோடு போவதெங்கே, அட உன் சீவனே நான் இல்லையா, கொல்ல வந்த மரணம் கூட குழம்பு மையா. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி கூலி கையில் என்ன கொஞ்சம் பூசுவியா, உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்துவியா. வேலைக்கு போகிறவங்க வீடெலாம் சுத்தமாகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. என் வீடெலாம் சுத்தமாக தான் இருக்கும், எப்பவுமே நான் சுத்தமாக தான் வச்சுப்பேன். வேலைக்கு போனால் என்ன வீட்டில் வேலை செய்ய முடியாதா என்ன? அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் மேனேஜ் பண்ணி நம்ம வேலையை பார்த்தா வேலை ஈஸியாக தான் இருக்கும். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வீடை க்ளீன் பண்ணிட்டா நம்மளுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதை அப்படியே நம்ம வேலைக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே விட்டால் தான் அது ரொம்ப மோசமான நிலமையில் போயிடும். எனக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு வேலையை எது நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன்.
குடும்பம் பண்ணுறது நம்ம தான். நம்மளுக்கு தான் எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியும். அதனால் நம்ம வீட்டுக்கு எது வாங்கி வச்சா அழகாக இருக்கும், எது எப்படி வாங்கினா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை வந்து டிசைட் பண்ண போகிறோம். அதனால் வீட்டு ஆம்பளைங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நம்ம தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறோம், வீண் பண்ணுறோம், எதுக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டை பற்றி. நம்ம இப்படி வச்சுக்கினா நம்ம அழகாக இருக்கும், நம்ம இதை நம்ம அனாவசியமாக நம்ம எதுவுமே செலவு பண்ணி எல்லாமே வீட்டுக்கு தேவையானது எல்லாமே லைஃபாக ஃபுல்லாக வரப்போகுது. அதனால் நம்ம இது தேவையில்லாத விஷயம்னு சொல்ல முடியாது. ஒரு கடைக்கு போனாலும் என்ன பொருள் நம்ம அங்கே போனாலே கிச்சனுக்கு தேவையாக எதனா கிடைக்குமா, இல்லை வீட்டுக்கு தேவையாக எதனா கிடைக்குமா அப்படின்னு தான் சொல்லி தான் வாங்குவோம். நான் அப்படி தான். எனக்கு எது வேணும் எது வேணான்னு தெரியும். அனாவசியமாக நான் எதுவுமே நான் வாங்க மாட்டேன். வீட்டுக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.